குட் மார்னிங். இப்போ எந்திரிச்சிட்டு பேக்லாம் பேக் பண்ணி ரெடியாக தான் இருக்குது. ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மாயாப்பூர் போகிறேன். மாயாப்பூர் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே பெரிய இந்து கோயில் இங்கே தான் இருக்குது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி 2013 வந்தேன். அப்போ அந்த கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்க, இப்போவும் கட்டிகிட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு விங் மட்டும் திறந்துக்கன்னு சொன்னாங்க. ஸோ பார்த்துட்டு தர்ஷன் பண்ணிட்டு அங்கே 1 டே ஆர் 1.5 2 டே இருந்துட்டு அங்கேருந்து இதுக்கு மேலே நேபாள் போகணும். இதோட பேர் சட்பட்டா மொகலாய். So that maida and maida and egg, or we put like garlic and ginger in it. Like ratio of maida and egg? Like if you put like grams of maida and 2 eggs. Wow. It smells like omelette. Yeah, it smells like omelette. What do you call it? Chatpota moglai. இது பேர் சட்போட்டா மொகலாய். உருளைக்கிழங்கு மைதான் போட்டு பண்ணது. சாரி, முட்டையும் மைதான் போட்டு பண்ணது. வேறு லெவலில் இருக்குது. ஸ்மெல் பண்ணவே ஆம்லெட் மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணாலும் அதே மாதிரி தான் கொஞ்சம் புரோட்டா மாதிரி. ஸோ இப்போ வீட்டில் நான் கிளம்புறேன். பேக்கிங்லாம் பண்ணியாச்சு. வீட்டிலேருந்து கிளம்புறேன். ஸோ தேங்க்ஸ் மேன். நோ ப்ராப்ளம். ஸோ நாங்கள் ஒரு வீடியோவும் பண்ணியிருந்தோம் சாப்பாடை பற்றி. இப்போ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நேற்று உள்ள வீடியோ எல்லாத்தையும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ நான் மாயாப்பூர் போயிட்டுருக்கேன். ஸோ பை மேன். பாய். See ya. அண்ணே வந்து நிப்பாட்டி எனக்கு வந்து ஒரு நியூஸ் தான் முடியுமான்னு கேட்டாங்க. சத்தியம் லைவ் நியூஸ் தான் வந்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு ஃபுட்டேஜ் நமக்கு இன்றைக்கி நாளைக்குலாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி தாங்க சம்டைம்ஸ் அவங்க கேட்பாங்க வீடியோஸ்லாம். மோஸ்ட்லி எல்லோரும் கொடுக்குறதான் வச்சுக்கோங்களேன். அதில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி தேடுறாங்கல்ல இவங்க 2 பேரும். நான் ஒரு 7-8 கிலோமீட்ரு ஸ்லோவாக வந்து இந்த எனக்கு ரூட் இந்த பெரிய ரோடு பிடிச்சி வச்சு கொடுத்தாங்க. மேப்பில் இந்த ரோடு ப்ராப்பராக காணிக்கல கனெக்ஷன்லாம். அவங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கங்கே இருக்காங்க, எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அவங்க நம்பர்லாம் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது கோஸ் ஹாஞ்சி சிலிகுடி. நான் இப்போ உங்கள் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கே டென்ட் போட்டிருக்கேன். ரூம் சின்ன வீடு தான் இது, ஓகேவா? ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அதில் எனக்கு தங்க இடம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க எப்படி இப்போ ரேண்டமாக இந்த அவங்க இருக்காங்கல்ல டீ குடிக்கும் போது பார்த்தேன். ஸோ அப்படி பேசிகிட்டு இருந்தோம். இவங்களுக்கு அவங்க பஸ்ட்டு தெரியாது, அவங்களுக்கு என்ன பஸ்ட்டு தெரியாது. நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க எங்கள் வீடு இங்கே தான் இருக்குது, ஸ்டே பண்ணிக்க அப்படின்னு. சரி நான் யோசிச்சேன், சரி அவங்க கூட ஸ்டே பண்ணலான்னு பார்த்தா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. வெளியே தான் டென்ட் போடுற மாதிரி இருந்தேன். ஆனால் வெளியே செம குளிருன்னு கொசு இருந்துன்னு அவங்களே சொன்னாங்க உள்ளே போட்டுக்க. ஸோ ஒரு சைடு நான் டென்ட் போட்டிருக்கேன், ஒரு சைடு அவங்க. அதுவும் என்னென்னா அவங்க இப்போது கொல்கத்தாக்கு வேறு போயிட்டு நாளைக்கு காலையில் தான் வருவாங்க போல். ஸோ நான் மட்டும்தான், நானும் அவங்க பையன் அவங்க ஒய்ஃப் மட்டும் போய் தனியாக தான் இருக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இங்கேருந்து நான் மாயாப்பூர் கிளம்ப போகிறேன். மாயாப்பூர் கிளம்பி அங்கே 1 டே ஸ்டே பண்ணிட்டு அப்புறம் அங்கேருந்து நான் நேபாள் போகிறேன்.